கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியம், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முக்கியமா யாருக்கு வேணுனாலும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இம்பார்ட்டன்ட் எதுனா வேத வசனம். வேத வசனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால்தான் 119 சங்கீதம் 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி யார் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான். பாக்கியவான பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வசனம் சொல்றாங்க. அடுத்தபடியா நான் பார்க்கும்போது சங்கீதம் 138:2 உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். எல்லாத்த காட்டிலும் கர்த்தர் வார்த்தையை தான் மகிமைப்படுத்திருக்காங்க. வார்த்தைனா என்ன? வார்த்தைனா இயேசு, வார்த்தைனா வசனம். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இதை கர்த்தனா செய்யறாரா, இதை ரொம்ப மகிமைப்படுத்திருக்காருன்னு வசனம் சொல்றது. அது எப்பேற்பட்டுதான் பாருங்க. மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் பொழுதும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் வசனம், இந்த வேதம். இந்த வேதம் வானனா ஒழிஞ்சிருமா, பூமினா வானம் பூமியெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஒழியாது. அந்த வானம் ஒழிஞ்சாலும் பூமி ஒழிஞ்சாலும் வேத வசனம் மட்டும் எல்லாமே நிறைவாகும். அதுல ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒழிந்து போகாது. அதாவது அது எல்லா வார்த்தை வசனம் வாக்குதத்தம் அவர் என்னென்ன வேதத்தை சொல்லியிருக்காரோ அது எல்லாம் முற்றிலும் நிறைவேறும். அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ அது ரொம்ப முக்கியமானது வசனம். இப்போ இந்த வசனத்துல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது மத்தேயு 10:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்கணும். இந்த வசனத்தை கேட்கும்போது என்ன செய்யணும்னா அந்த வசனத்தை நல்ல உள்ளத்துல உணரணும், இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வசனத்தை சும்மா அப்படி ஏனதானம் கேட்கக்கூடாது. சொல்லுவாங்க இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டு, அது மாதிரி கூடாது. வசனத்தை கேட்டு அதை உணரணும். அதை உணரும் போது அந்த கண்டிப்பா அந்த வசனம் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தரும்னு வசனம் சொல்லுது. அதனால வசனத்தை கேட்டு அதை உணரும் பொழுது நம்ம நல்ல பலன் கொடுப்போம். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் பாருங்க, லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்தில காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கார்கள். வசனத்தை கேட்டா என்ன செய்யணுமா, இருதயத்துல அப்படியே வச்சுக்கணும், அதை அப்படியே சிந்திக்கணும். வசனத்தை கேட்டு போய் அப்படி விட்டுறக்கூடாது. போயிட்டா இந்த வழியா இருக்க இந்த விழுந்த விதை போல பறவை பிசாசு தூக்கி போயிடுவான். வசனத்தை உள்ளத்துல நல்ல இருத்துல கேட்டு என்ன பண்ணுமோ அது உணரணும். உணர்றது மட்டும் இல்ல, உண்மையும் நன்மையுமான இருதயத்துல அதை காத்துக்கணும். அப்படியே காத்துக்கணும். எப்படி காத்துக்கிறது? அந்த வசனத்தை கேட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அதை யோசித்து சிந்திக்கணும். அது திரும்ப யோசிக்கணும். அந்த மாதிரி திரும்ப நம்ம அதை யோசிக்கும் போது அது வசனம் நம்ம உள்ளத்துல அப்படியே காக்கப்படும். அப்படி இருக்கும்போது பொறுமையுடன் என்ன செய்வாங்கன்னா அந்த வசனம் பலன் கொடுக்கும். கண்டிப்பா வசனத்தை கேட்கறதுனால பலன் இருக்குது. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 119:11 நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்ப நம்ம பாவம் செய்யாது இருக்கணும்னா வசனம் தான் அது காரணம். இந்த வசனத்தை கேட்டு விட்டுட்டா லாபம் இல்லை. இந்த வசனத்தை கேட்டு என்ன செய்யணுமானா அப்படி இருதயத்துல வைத்து வைக்கணும். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா ஹைடு
ஆயிடுச்சுன்னா ஒழிச்சு வைக்கணுமா, பத்திரப்படுத்தி வைக்கணுமா. வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வசனத்தை ஏதோ கண்டதெல்லாம் கேட்கறோம் பண்ண அதெல்லாம் வேற. ஆனா வசனத்தை கேட்கும் போது என்ன பண்ணுமா, இருதயத்துல பத்திரப்படுத்தி ஒழித்து வைக்கணும். பத்திரப்படுத்தி வச்சா எப்பாவது ஒரு பாவம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த வசனம் நம்மோடு பேசும். அந்த வசனம் நம்மோடு பேசும்போது அந்த பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாக்கும். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 1:1 பார்க்கும்போது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும், 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது பின்னால் வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. நம்ம செய்யற காரியங்கள்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா அந்த காரியங்கள்லாம் நடக்கணும் சொன்னா இந்த வசனத்தை என்ன பண்ணுமா, நம்ம இரவும் பகலும் பிரியமா இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நடந்தோ எதோ செய்யறேன், எவ்வளவு பிரயாசப்படுறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேது, எல்லாம் ஃபெயிலூர், தோல்வி தோல்வி தோல்வி. வராத காரியம் எல்லாம் நடக்கணும்னு சொன்னா இந்த வேத வசனத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருந்தா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டிப்பா வாய்க்க செய்வார். அது மட்டும் இல்ல, இன்னொரு அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த வசனம் என்ன பண்ணிருந்தான், நம்மள நல்ல குணசாலிகளா மாத்திருந்தான். எப்போனா வசனத்தை என்ன பண்ணணும், நம்ம வாஞ்சியோட வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்குதான்னு சொல்லி தினந்தோறும், ஏதோ ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு, மாசத்துக்கு ஒரு நாளைக்கு, இப்படி இல்லை, தினந்தோறும் டெய்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், ஆராய்ஞ்சு பார்த்தது இதுவா, எப்படின்னா என்னது இப்படின்னா ஆராய்ஞ்சு பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டில் நற்குணசாலிகளா மாறிட்டாங்க. அப்போ நம்ம நற்குணசாலிகளா மாறணும்னா இந்த வசனம் தான் காரணம். இந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும், தினமும் வாசிக்கணும். அது மட்டும் இல்ல, அதிகாலையில வாசிக்கணும். இந்த அதிகாலையில நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கர்த்தர் செய்வாரா, இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் காட்டிலும் நற்குணசாலிகளா மாறிட்டாங்க. நம்ம நற்குணசாலிகளா மாறணும்னா வசனம் தான் அது காரணம். அந்த வசனத்தை படிச்சு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா நற்குணசாலிகளை நம்ம மாறும், நம்ம குணமெல்லாம் மாறிடும். இதை நம்ம செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக லூக்கா 8:21 ஒரு அதாவது இயேசுடைய தாயாரு அவங்க சகோதரர்லாம் வந்தாங்க பார்க்கணும். அவ எங்க இருந்தாலும் ஒரே கூட்டம் எங்க இருந்தாலும் உள்ள போகவே முடியாது. ஒரு வீட்டுக்கு போனா வீடு ஃபுல்லா நினைஞ்சிடும், வெளியே நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு அவரை பார்க்கவே முடியலையே, நாளெல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாரு. இப்பனா எங்கோ பிரசங்கம் பண்ற இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தலான்னு வந்துக்கிறாங்க வாஞ்சியா. வந்தாக்கா ஒரு சகோதரரும் உங்க தாயம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ அப்படியா உட்காந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஏச்சு ஓடல. என் தாய் யாரு, என் சகோதரர் யாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கார்கள். இப்போ வசனத்தை கேட்டு அதன்படி யார் செய்யறாங்களோ அவங்கதான் எனக்கு தாயி சகோதரன் பேச சொல்றாரு. அப்போ நம்ம வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதன்படி செய்யணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு விஷயம் வசனம், அருமையான வசனம், எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் உயிர்ப்பு ஆய்வையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துவதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதுமாய் இருக்கிறது. இப்போ தேவனுடைய வசனம் என்ன பண்ணுதுனாக்கா, வார்த்தை ரொம்ப மகத்துவமானது, அது மட்டும் உயிர் உள்ளது, அது மட்டும் வல்லமை உள்ளது. அதை வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில அது செயல்படும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க வசனம். அதனால
வசனத்தை அனுதினமும் படிக்கணும், படிச்சு தியானிக்கணும், அதை இருதயத்தை ஒழித்து வைக்கணும், அதன்படி செய்யணும். அதை மாதிரி செய்யும்போது அதுவும் என்ன பண்ண, இரவும் பகலும் தியானமா இருக்கணும். பிரியமாயிருக்கு தியானமா, இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏதாவது பாவம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக, அது பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாத்துக்கூடாது. அது மட்டும் இல்ல, நற்குணசாலிகளாய் கர்த்தர் நம்ம மாட்டுவார். இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த வசனம். அதனால இந்த வசனத்தை நம்ம படித்து தியானித்து அதன்படி நடந்து நம்மளோட ஆசீர்வாதமுள்ள நற்குணசாலிகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. இந்த வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, வல்லமை உள்ளது இதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. இந்த வசனத்தை கேட்பது மட்டும் இல்லப்பா, அதன்படி நடக்க, அதை தியானிக்க ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா. அந்த வல்லமுள்ள ஜீவனுள்ள உயிருள்ள இந்த வசனத்துப்படி நடக்க ஆண்டவரே கிருபை தாங்க. யார் யார் படிக்கிறாங்களோ, யார் யார் கேட்கிறாங்களோ அவளோடு நீங்க பேசுங்க, நற்குணசாலிகளாய் மாற்றுங்க. வசனத்தை தியானிக்க, வசனத்தின்படி நடக்க, அந்த வசனத்தின் மேல் வாஞ்சை தாகமா இருக்க, தியானிக்க ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க. இதன் மூலமா அவங்க காரியங்க வாழ்க்கையிலேயே ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் புலம்புறாங்கப்பா. ஆனா வசனம் சொல்லுது, ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்கிறவளுக்கு அவள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிட்டீங்கப்பா. இதுவரையிலும் என்னென்ன காரியம் வாய்க்கலையோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யுங்க. நான் மையப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.